ஃபஸ்ட் செமஸ்டரில் பேசிக் டிசைன்னு ஆரம்பிப்போம். அந்த பேசிக் டிசைனில் ஷேப்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸில் ஆரம்பித்து செகண்ட் செமஸ்டரில் ஒரு பெட்ரூம் டிசைனும், அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரூரல் வில்லேஜை போய் ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட், அப்படி கிராஜுவலாக அந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும். 10th செமஸ்டரில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they'll do their own project and we call that the thesis. எந்த அளவு வந்து குளோபலி வந்து தே ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ இந்த 10 செமஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செமஸ்டர் இஸ் இன்டர்ன்ஷிப் விச் இஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். ஜென்ரலாக ரீஜன் வைஸ் எடுத்துக்கலாம், சென்னையில் எடுத்துக்கலாம், அக்ராஸ் இந்தியா எடுத்துக்கலாம், அக்ராஸ் ஃபாரின் கண்ட்ரீஸும் எடுத்துக்கலாம். ஸோ a lot of our past 2-3 years students have been interning in the Middle East firms at Dubai, at Kuwait and all. ஒரு டிசைன் அப்படிங்கிறது அந்த டிசைன் ஸ்பேஷியல் டிசைனில் முடிஞ்சிருமானா கிடையாது. அதுக்குள்ளே இருக்க இன்டீரியர் வந்து அது எப்படி யூஸருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அதை யோசித்து டிசைன் பண்ணணும். தட் இஸ் வேர் நம்மளோட மாஸ்டர்ஸ் இன் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் கம்மிங். ஆனாலும் இந்த பில்டிங் வந்து எப்படி சைட்டோட ரிலேட் பண்ணுது, எப்படி பேசுது அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் பிகம்ஸ் வெரி க்ரூஷியல். ஏஐங்கிறது நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டாக்டர் எம்ஜிஆரில் தியரியிலேருந்து டிசைன்லேருந்து எல்லாத்துக்குமே வி யூஸ். ஏஐ யூஸ் பண்ணால் தப்பு, யூ ஆர் ஜஸ்ட் காப்பிங் இட் ஃப்ரம் தட், அந்த மாதிரி வி டோன்ட் லுக் அட் இட். ஏஐ யூஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுறாங்கங்கிறது வி வாண்ட் தெம் டு டாக்குமெண்ட். டெஃபினெட்லி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இஃப் வி யூஸ் இட் இன் த ரைட் வே. பார்க்குறவங்களுக்கு வந்து இது கோர்ஸ் எடுக்கணும்னு ஆசை வரும், பட் வந்து அஃபோர்டபுளாக அப்படின்ற ஒரு டவுட் வரும். அஃபோர்டபிலிட்டி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது நிறைய திங்ஸ் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் with respect to our university, Faculty of Architecture, we give the fees in a very affordable way. Global education at affordable price கொடுக்கறது தான் எங்களோட மோட்டோ. Behindwoods நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சக்தி. 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ எந்த கோர்ஸை எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கும். அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி மெடிக்கல் தாண்டி எல்லாரும் ஆர்கிடெக்ட் வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஆர்கிடெக்ட் தீபிகா காமேஸ்வரன் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஐ எம் குட், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? தேங்க்யூ மேம், நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் வந்து மற்ற டிகிரி கம்பேர் பண்ண எல்லாருமே ஆர்கிடெக்ட் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கும் போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது கம்பேர்ட் டு அதர் யூனிவர்சிட்டி? The first thing is we are part of a university. There are architecture schools which are standalone or affiliated. But namakku irukka biggest advantage is we are part of a university. And the university is accredited to many international as well as national frameworks. We are NAC A+ accredited university. And when you come to Faculty of Architecture, we were established in the year 1993 as Department of Architecture. Gradually we have grown into a faculty. So ஒரு 30+ years of legacy இருக்கு, 30+ years of alumni நம்மளுக்கு pass out ஆயிருக்காங்க. So we have a very good strong network of alumni, faculty who have been with us from the beginning, who have been we have a very interesting combination of many positives. So adanala we think that we have a great advantage of being Faculty of Architecture at Dr. MGR University. Okay. And இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 8th grade 9th gradeலேருந்தே வந்து இந்த JEEEலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் ஃபார் வந்து மெடிக்கல் கூட வந்து நீட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக. ஸோ ஆர்கிடெக்ட் எடுக்கணும்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் என்னெல்லாம் எடுக்கணும் மேம்? That's a very informative question that you have asked. Like ஒரு 10th standard முடிச்சிட்டோம், நமக்கு ஒரு பேசிக் ப்ரையாரிட்டி என்னன்னா ஆர்கிடெக்சர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 10th முடிச்சதுக்கப்புறம் they should have physics and mathematics as mandatory subjects. And in addition to this, they should pass out in 12th standard with a 45%. That is the norms that the Council of Architecture has recommended for the current year. So Council of Architecture is a governing body which governs the academia, which governs the practice of architecture. So 45% with physics and maths as a mandate is the
eligibility. Plus additional to this, there is a test. There is a national aptitude test for architecture. So இது ஒரு 200 mark test. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஒரு 4-5 வருஷம் படிக்கணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம், நமக்கு அந்த கொஞ்சம் க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்குது, நம்ம வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாலே they can easily take up the test. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா there is no mandate pass mark, but there is a percentile pass mark. So there will be a raw score, there will be a percentile score. So இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய கெப்பாசிட்டியை மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கோர் மாதிரி இருக்கும். இதுதான் பாஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் இட் இஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் மார்க்கிங் சிஸ்டம் திஸ் இயர். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி இருக்குது. ஒரு பார்ட் வந்து 80 மார்க்ஸ்க்கு ட்ராயிங் டெஸ்ட்டும் 120 மார்க்ஸ்க்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது கோர்ஸ் எடுக்கணும்னு ஆசை வரும், பட் வந்து அஃபோர்டபுளாக அப்படின்ற ஒரு டவுட் வரும். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்ட் தான். ஸோ மெடிக்கல் வந்து நம்மளுக்கே தெரியும் அது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சாக இல்லையான்னு. ஸோ ஆர்கிடெக்ட் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து எந்த ரேஞ்சுக்கு இருக்குது மேம் அஃபோர்டபிலிட்டி ரேஞ்ச்? That's a very valid question and it would be a very useful question for our viewers as well. என்னன்னா affordability ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது நிறைய திங்ஸ் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் with respect to our university, Faculty of Architecture, we give the fees in a very affordable way. Global education at affordable price கொடுக்கறது தான் எங்களோட மோட்டோ. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து என்னன்னு கேள்விப்பட்டேன்னா, உங்கள் அகாடமியில் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் வந்து கோர்சஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். When we take our curriculum, like our 5-year program, அதில் நமக்கு 3 விஷயங்கள் இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஒரு செமஸ்டர் 10 செமஸ்டர் இருக்கும். ஒரு செமஸ்டர்லையும் தியரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், தியரி கம் ஸ்டுடியோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டுடியோ சப்ஜெக்ட் இருக்கும். ஸ்டுடியோன்றது தான் மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் இருக்கும். அதில் தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ். இப்போ நம்ம ஒரு செமஸ்டரில் படிக்கிறதுல எதில் நிறைய மார்க் எடுத்தோம்னா நம்மளோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும் அப்படின்ற அந்த கிரெடிட் சிஸ்டமை பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுடியோவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாலே அதோட வெயிட்டேஜ் ஏறும். ஸோ நம்ம ஃபோக்கஸே ப்ரிடாமினெட்லி ஸ்டுடியோ. ஒரு ஸ்டுடியோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் செமஸ்டரில் பேசிக் டிசைன்னு ஆரம்பிப்போம். அந்த பேசிக் டிசைனில் ஷேப்ஸு, கலர்ஸு, டெக்ஸ்சர்ஸில் ஆரம்பிச்சு செகண்ட் செமஸ்டரில் ஒரு பெட்ரூம் டிசைனும், அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரூரல் வில்லேஜை போய் ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட், அப்படியே கிராஜுவலாக அந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10th செமஸ்டரில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they'll do their own project and we call that the thesis. அந்த தீசிஸ் ப்ராஜெக்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எடுக்கணும், அது நல்ல ஸ்கேல் இருக்கணும், ஒரு நல்ல காஸ் இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொசைட்டல் இஷ்யூவோ இல்லை ஒரு கல்ச்சுரல் செட்டப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா ரொம்ப ஆர்கிடெக்சரலி ஒரு ஒண்டர்ஃபுல் பில்டிங் மாதிரியோ they have to design something. அதோட ஸ்கேல் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன வரப்போகுதுன்றதை அவங்களே ஃப்ரேம் பண்ணி, ஒரு சைட்டை சூஸ் பண்ணி, கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி, அவங்களே ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஏர்போர்ட் வரைக்கும் they can do a design அந்த 10th செமஸ்டரில். ஸோ இதுக்கான எல்லா ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் செமஸ்டரில் ஆரம்பிக்கிற அந்த கையில் பண்ணுற விஷயங்களில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் CAD, 3D Max, SketchUp, BIM, அதுக்கப்புறம் 3D மாடல் பிரிண்டிங் வரைக்குமே we have ரிசர்ச் விங் which supports us. ஸோ இந்த லேர்னிங் ப்ராக்ரெஷன் படிப்படியாக எப்படி இவங்க படிக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ இப்போ அந்த செமஸ்டருக்கு திரும்ப வந்தோன்னா, அந்த தியரி சப்ஜெக்ட்டோ அந்த தியரி கம் ஸ்டுடியோ சப்ஜெக்ட்டோ இந்த ஸ்டுடியோ சப்ஜெக்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ தியரினா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிப்பாங்க பேசிக்ஸாக, அதுக்கப்புறம் தியரி கம் ஸ்டுடியோவில் மெட்டீரியல்ஸை பற்றி படிப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் பற்றி படிப்பாங்க. அது எல்லாத்தையும் அவங்க இந்த ஸ்டுடியோவில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கொஹெசிவாக அவங்க ஒரு ஹோலிஸ்டிக் லேர்னிங் கிடைக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும். அண்ட் படிப்படியாக அந்த செமஸ்டர்ஸ்லையும் டிசைனை வந்து ஸ்கேல் அப் பண்ணி நுணுக்கமாக கற்றுப்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங் கர்வ் இருக்கும் 10 செமஸ்டர். ஓகே. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த க்ரீன் சிட்டிஸாக இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ், இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் உங்கள் கோர்சஸில் வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க மேம்? எஸ், வி ஹாவ் இன்கார்பரேட்டட் ஏஐ இன் அவர் ஸ்டுடியோ. ஏஐயை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அடிஷ்னல் டூலாக நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து ஒரு பிளஜரிசம் இருக்கிற மாதிரி பார்க்காம, அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணாமல் அவங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்க முடியுமா, அது கொடுக்குற ப்ராம்ஸை வச்சோ இல்லை இவங்க கொடுக்குற ப்ராம்ஸை வச்சோ இவங்க நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இவங்களோட டிசைன் அவுட்புட் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, இப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம். நான் அதிகமாக கேள்விப்படுறேன் ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பார்க்குறதுனா அந்த சைட் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து
உங்களோட டிகிரீஸ்லலாம் இந்த சைட் விசிட் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது உண்டா? கரெக்ட், எஸ், வி டூ இட் வெரி ஆஃபன். அது எப்படின்னா ஒரு செமஸ்டரில் நம்ம வந்து ஒரு மல்டிபிள் சைட் விசிட்ஸ் இன்வால்வ் பண்ணியிருப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஒரு செமஸ்டரில். ஸோ டிசைனுக்கு கண்டிப்பாக they have to go for a site visit, and they go for factory visits also to understand what kind of materials are there. They go for workshops, hands-on workshops. We offer it in the faculty, in our campus. They go to certain knowledge centers also. அங்கே போயும் அவங்க ஹேண்ட்ஸ் ஆனாக நிறைய கற்றுப்பாங்க. அது நம்ம சப்ஜெக்டில் ரெலவெண்ட்டாக இருக்கும், அந்த பர்டிகுலர் சிலபஸில் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we send them for a lot of visits. இதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்குமே பிஃபோர் த செமஸ்டர் we plan a list of events. அது வந்து ஃபார்மலாக இருக்கும், இன்ஃபார்மலாக இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலராகவும் இருக்கும். அந்த ஃபார்மல் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லெக்சர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, விசிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஃபார்மல் விஷயமும் அதில் நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம் அந்த செமஸ்டருக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி தான் அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். வெறும் teaching in the studio or teaching on the board or on the PPT is not the only way we do learning. So learning happens in a very multidisciplinary way and through multiple tools and multiple initiatives like all this. And எந்த அளவு வந்து globally வந்து they have opportunity, அவங்க ஸ்கோப் வந்து எந்த அளவு இருக்கு மேம் ஆர்கிடெக்சரில்? To come to this point, I have 2-3 things to add on. இப்போ இந்த 10 செமஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா one of the semester is internship, which is part of the curriculum. இது எல்லா ப்ரோக்ராம் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே இது mandate, ஏன்னா கவுன்சில் கவர்ன் பண்ணுறதுனால. இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ரீஜியன் வைஸ் எடுத்துக்கலாம். சென்னையில் எடுத்துக்கலாம், அக்ராஸ் இந்தியா எடுத்துக்கலாம், அக்ராஸ் ஃபாரின் கண்ட்ரீஸும் எடுத்துக்கலாம். அக்ராஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்னும் போது அந்த ஃபுல் சப்போர்ட் we give them. So a lot of our past 2-3 year students have been interning in the Middle East firms at Dubai, at Kuwait and all. So we give them that support. They find firms or we get our alumni network to help them. So they do internships in multiple countries. So that is possible. And since we are a university, we give them that freedom. That freedom is there for them to explore and to make use of the opportunity, and we give them that platform as well. We give them that full support. ஸோ வந்து ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதை தான் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ நம்ம சைட்லேயுமே we have a placement cell. டிபார்ட்மெண்ட் வைஸ் we have a placement cell. நம்மளோட அலுமினை நெட்வொர்க், நம்மளோட இப்போ எல்லா ஸ்டுடியோக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஜூரர் வருவாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்டாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் லீடிங் மேனேஜர்ஸாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுவே நமக்கு ஒரு நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அவங்களே திரும்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்குவாங்க. ஸோ வி பிளேஸ் த்ரூ ஆர் நெட்வொர்க். ஸோ இது வந்து அட் ஆர் டிபார்ட்மெண்ட் லெவல் நம்ம பண்ணுறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் அட் டிபார்ட்மெண்ட் லெவல் அதோட முடியுதானா இல்லை, வி ஹாவ் அ பிளேஸ்மெண்ட் செல் இன் த யூனிவர்சிட்டி லெவல். ஸோ செப்பரேட் விங் இருக்குது. தே ஹெல்ப் அஸ் வித் அ லாட் ஆஃப் MOUs, மேஜர் L&T, JLL அந்த மாதிரியான கார்ப்பரேட்ஸோட தே ஹேவ் MOUs, அண்ட் அது மூலிமா நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய நடக்குது. ஸோ சென்ட்ரலைஸ்டாகவும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டியில் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கூல் இருக்கும் போது இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் நமக்கு. ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு கொஸ்டின், ஏன்னா நம்ம ஃபார்மல் ஈவெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சால் தானே கொஞ்சம் வந்து ஹாப்பியாக வாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கல்ச்சரல் ஈவெண்ட் இஸ் we have a signature cultural event for Faculty of Architecture at our university. It's called Sketch. It's an annual event, and to participate in this we are the host. We host the event, and to participate in this we invite colleges, architecture colleges across South India. Design colleges can also pitch in. So it's a very interesting kind of a event. At the same time there will be a lot of fun. So formal events irukkum, informal irukkum, lot of cultural events irukkum. So cultural events oda weightage romba jaasti irukkum, like dance, fashion show and everything. So இது ஒரு ப்ரோ ஷோ, இது எல்லாமே கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிக்னேச்சர் ஈவெண்ட்டாக எங்களுது இருக்கும். Though we have a common cultural event in the university, this is an additional cultural event which we host, and we invite colleges from across South India. So that adds more value to our students' leadership qualities, the way they organize programs, the way they design the campus or enhance the campus for that. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த என்டையர் டைம் we get prepared for the 1 or 2 days ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம்பஸே, ரொம்ப வைப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி ஹேப்பனிங் டைம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மற்ற டூர்ஸ்லாம் கூப்பிட்டு போய் உண்டா? எஸ், டூர்ஸ்க்கு லைக் வி ஹாவ் டூர்ஸ் அட்
multiple levels. Regional levels let we take them on tours. National level tours கண்டிப்பாக 2 போயிருக்கணும். But everything would be an affordable price. And international toursனும் போது நம்ம டூர் மட்டும் இல்லாமல் ஒரு immersive experience மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிலையுமே we'll take them. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷலி அண்டர் OIR, that is international relations, and our president sir, they give them full fee waiver for a particular semester. If they finish the program overseas and come back, they get a full semester fee waiver. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. பட் அட் த சேம் டைம் they get that exposure from the other university and அந்த இடத்த சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ that's something which is very interesting initiative, at the same time very responsible initiative that I would say, because ஒரு செமஸ்டர் வேவர் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஜான்வரி நானே ஸ்டூடெண்ட்ஸை மலேசியா கூட்டிகிட்டு போயிட்டு பர்சனலி, பிகாஸ் ஐ வாண்டட் டு கெட் டு நோ ஹவு திங்ஸ் ஒர்க் அப்படின்றதுனால. ஸோ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு போயிட்டு we had an interesting experience in the university. நான் ஒரு 2-3 அடிஷ்னல் யூனிவர்சிட்டி பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் ஃபார் த ஃபேக்கல்ட்டி as well as for the students அதே. ஸோ இந்த B.Arch இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா மேம்? Yes, we have a 4-year bachelor in design program. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட் இயர் B.Archல நம்ம ஒரு பேசிக் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி they'll start with a basic design and then they gradually upgrade themselves with a different scale of interior design projects. ஒரு சின்ன ரூமோட டிசைன் பண்ணுறதுலேருந்து ஒரு பெட்ரூம் டிசைன், ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸோட இன்டீரியர்ஸ் மட்டும். ஸோ ஷெல் பில்டிங் தனியாக கட்டியிருப்பாங்க. இப்போ ஏன் இது ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஆஃபீஸஸ் இருக்குது, நிறைய பில்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டிடுவாங்க, ஃப்ளோர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் ஸ்பேசஸ் வந்து தனியாக டிசைனர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராமாக இந்த பி டிசைன் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வாட் இஸ் யூனிக்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நம்ம ரொம்ப டைரெக்டாக இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எஸ் தேர் இஸ் அன் MOU வித் த FFSC. இது வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் ஸ்கில் கவுன்சில். இவங்க வந்து NSTCன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஸ்கில் கவுன்சில் கீழே வராங்க, அந்த விங் கீழே வராங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் MOU there is a lot of collaboration with industry, that is factories and other practicing designers. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம ஃபைனல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா they are on job training at Gindi. ஸோ தியரி செஷன்ஸ் முடிச்சு ஃபேக்ட்ரிஸில் they will have a certification course. எவ்ரி வீக் ஒரு சர்டிஃபிகேட் வர மாதிரி அப்ஸ்கேல் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இது. இது வந்து ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. பிகாஸ் we are a partner with FFSC now because of the MOU that we have signed. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக they get placed with the association of FFSC. அதில் நிறைய இன்டீரியர் டிசைனர்ஸ் இருப்பாங்க, ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் who are interior designers, they run the factory. ஸோ ஷாப் ஃப்ளோருக்கு ட்ராயிங்ஸ் எப்படி போகணும், ரொம்ப நுணுக்கமாக எப்படி ட்ராயிங்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக்கிறதுனால they are job ready. So this is one unique program in addition to B.Arch that we have. ஓகே. ஸோ இப்போ B.Arch பற்றி நம்ம வந்து நிறைய டீட்டெயிலாக பேசணும். அதே மாதிரி we heard that உங்கள் அகாடமி இஸ் ஃபேமஸ் ஃபார் மாஸ்டர்ஸ் ஆல்சோ இன் ஆர்கிடெக்சர். ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி உங்களுக்கு அப்படியே சொல்லுங்கள் மேம். Yeah, we are very good in masters, and to explain more about our masters of architecture program, we have with us Professor Dr. Kumudavali Shashidhar. She is a senior professor with us for more than a decade, and she'll be giving more thoughts on the specializations. மாஸ்டர்ஸ் பற்றி நம்மக்கிட்ட நிறைய விஷயம் பேசுறதுக்காக டாக்டர் குமுதவலி சசிதர், சீனியர் ஃபேக்கல்ட்டி ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். ஹலோ மேம், வணக்கம். ஹலோ, வணக்கம். இப்போ வந்து நான் ஆர்கிடெக்டில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம் இருக்கேன். அண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து சில ரீசன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த யூனிக்னஸ் ஃப்ரம் அதர் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ் B.Arch முடிச்சுட்டாங்க, ஏன் அவங்க மாஸ்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேச்சுலர்ஸ் B.Arch அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஃபவுண்டேஷனை கொடுக்குது. இதுக்கு மேலே அவங்க ஒரு எக்ஸ்பர்டீஸ், ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேணும் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தே கோ இன் ஃபார் அ மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியில் we are offering 3 டிசிப்ளின். ஒன்று வந்து we have masters in interior architecture, we have masters in landscape architecture, we also have masters in construction project management. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைட் இருக்குது, இந்த சைட்டில் ஒரு பில்டிங் டிசைன் பண்ணணும். நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம், இந்த பேசிக் ஸ்பேஷியல் டிசைனுக்கு B.Arch ப்ரோக்ராமோட நாலேஜ் கெயின் போதும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்.
பட் ஒரு டிசைன் அப்படிங்கிறது அந்த டிசைன் ஸ்பேஷியல் டிசைனில் முடிஞ்சிருமானா கிடையாது. அதுக்குள்ளே இருக்க இன்டீரியர் வந்து அது எப்படி யூஸருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அதை யோசித்து டிசைன் பண்ணணும். தட் இஸ் வேர் நம்மளோட மாஸ்டர்ஸ் இன் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் கம்மின். சரி, ஸ்பேஷியல் டிசைன் இருக்குது, இன்டீரியர் வந்து நல்லா டிசைன் பண்ணிட்டோம், யூஸர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறத புரிஞ்சு பண்ணிட்டோம் பல வேறு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஆனாலும் இந்த பில்டிங் வந்து எப்படி சைட்டோட ரிலேட் பண்ணுது, எப்படி பேசுது அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் பிகம்ஸ் வெரி க்ரூஷியல். இப்போ பில்டிங்க்கும் டிசைன் இருக்குது, உள்ள இன்டீரியர் ஆர்கிடெக்சரும் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, லேண்ட்ஸ்கேப்பும் எக்ஸ்டென்ஷன் நம்ம படிச்சிட்டோம், இல்லை நம்ம க்ரூவில் ஒருத்தர் இருக்காங்க, இது போதுமானா தட் இஸ் நாட் இனஃப். இப்போ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்பெஷலைசேஷனோட நாலேஜ் நமக்கு தேவையாக இருக்கும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் Faculty of Architecture Dr. MGR, we specialize, we offer these 3 courses. One is Masters in Interior Architecture, Masters in Landscape and Masters in Construction Project Management. நீங்கள் ஒரு அழகான கொஷின் கேட்டிங்க, ஏன் உங்ககிட்ட வந்து படிக்கணும், வாட் இஸ் யூனிக் அப்படின்ட்டு. இப்போ இந்த 3ம் ஒன்றா இருக்கிறதுனால இப்போ நம்மளோட கரிக்குலமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, இன்டீரியர் ஆர்கிடெக்சர் மாஸ்டர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து we encourage them to collaborate with landscape students as well as masters construction project management. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்ன பண்ணலாங்கிறதுக்கு கன்சல்டேஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன் ஒரு டிசிப்ளின் வந்துடும். அப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு ரிசோர்ஸஸ் எப்படி பிளான் பண்ணலாம், அதாவது ரிசோர்ஸஸ்ங்கும் போது மெட்டீரியல் ஆகட்டும், மணி ஆகட்டும், டைம் ஆகட்டும், இது எப்படி பண்ணலாங்கிற நாலேஜோட கொலாபரேஷனுக்கு சிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு லிங்க், இந்த ஒரு கனெக்ட் ஸ்டுடியோவோட நின்றுடுமா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் that. So whenever our alumni come back, they say like even in their profession they take this link, the connect, and they function very very successfully. So this is one of the main things that we see with our students. ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னாலும் அடுத்தது வந்து பேசிக்லி அவர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லணும்னா 3 things we should say. One is live project. இப்போ இந்த லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் ஒரு கிளையண்ட் ஒரு சைட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ அந்த ப்ராஜெக்டை ஸ்டுடியோ ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு வரோம். இதில் வந்து 2 விஷயம் பார்க்கணும். நம்ம கரிக்குலம் வந்து இஸ் இட் டிசைன் ஒன்லி ஃபார் அ ஃப்ரெஷர் ஆர் ஜஸ்ட் 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்படின்னா நாட் லைக் தட். நம்மளோட கரிக்குலம் ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்டும் எடுக்கிற மாதிரி தான் இந்த மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ ஏஐ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ஏஐ வந்து இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து எந்த அளவு வந்து யூஸ் பண்ணுறீங்க மேம்? திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஐ ஷுட் அட்ரெஸ். இப்போ ஏஐங்கிறது நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டாக்டர் எம்ஜிஆரில் தியரியிலேருந்து டிசைன்லேருந்து எல்லாத்துக்குமே வி யூஸ். we tell them, இப்போ எங்களோட அவுட்லுக் எப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணால் தப்பு, யூ ஆர் ஜஸ்ட் காப்பியிங் இட் ஃப்ரம் தட், அந்த மாதிரி வி டோன்ட் லுக் அட் இட். அது ஏஐ யூஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுறாங்கங்கிறது வி வாண்ட் தெம் டு டாக்குமெண்ட். ஸோ ஏஐ இஸ் வெரி ஹேண்டி பிகாஸ் குவிக் கன்செப்ஷன்ஸ், அதே சமயம் லேட்டர் டீட்டெயிலிங் அதுலேயும் வந்து இட் கேன் ஹெல்ப் அஸ். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இஃப் வி யூஸ் இட் இன் த ரைட் வே. அண்ட் அதுக்கு மேலே நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்ம நாலேஜ் அதையும் நம்ம லேயர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி யூனிக். ஸோ த இனிஷியல் கிக் ஸ்டார்ட்டுக்கும் at some places detailing kume kuda it is useful, and research it is very useful. There are different references it give which ஹியூமன்லி நம்மளால் 1000 இதை கொண்டுட்டு வந்து பார்க்க முடியாது. இட் ஹெல்ப்ஸ். பட் நம்மளோட தேவை எங்கே இருக்குதுன்னா அதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். நிஜமாலே அது எக்ஸிஸ்ட் ஆகுதா, நிஜமாலே அது ரிலவெண்ட்டாக இருக்காங்கிற அந்த பார்ட்டில் நம்மளோட இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ ஏஐ இஸ் அ குட் திங். வி என்கரேஜ் ஏஐ. And we also request our students to be very committed and genuine in using it. And also I heard that your academy is famous for tutoring people, like they will help others to tutor as well. So training programs கொடுத்து இன்னொருத்தவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, டீச்சர்ஸ் ஆகவும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரில் we have something called as teaching assistantship அப்படின்ட்டு. For students of masters who incline to become to go to the academia line, we offer this. So இது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். we help them எப்படி வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து how to handle their log books, reports, இது எல்லாமே வந்து they get tuned in that. So this assistantship is very very good. Teaching assistantship is very very good for people who really inclined to go into purely academia. மேம் இப்போ வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ வந்து பேச்சுலர் டிகிரி இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது.
இதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணணும்? பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு there is something called as PhD in architecture. So Faculty of Architecture, Dr. MGR Educational Research Institute University, we offer PhD courses. So whoever is inclined, they can take up this and they can do their research with us. ஓகே. பட் வந்து இந்த பிஹெச்டி வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐம் ஹியரிங் தட் பிஹெச்டி இன் ஆர்கிடெக்ட். பட் ஆனால் வந்து ஒரு டவுட் மேம், இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ப்ரொஃபஸர்ஸ் தானே இந்த பிஹெச்டிலாம் பண்ணுவாங்க. இஸ் இட் வெரி நெசசரி ஆர்கிடெக்ட் வந்து பிஹெச்டி பண்ணணுன்றது? That is a beautiful question ஆக்சுவலாக. இப்போ வந்து பிஹெச்டி என்ஜினியரிங் மெடிசனில் ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்குது. இன் ஆர்கிடெக்சர் ஆஸ் யூ ரைட்லி செட் இட் இஸ் லிட்டில் நியூ. ஒரு ஃபியூ மேபி 10 years அந்த மாதிரி வந்து இன்னும் நல்லா அது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர்லேயே வந்து 10+ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபினிஷ்ட் தியர் பிஹெச்டி. அப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி தே ஹவ் டன் இன் ஹெரிட்டேஜ் பேஸ், தே ஹவ் டன் இன் அர்பன் பேஸ், தே ஹவ் டன் இன் என்விரான்மெண்டல், தே ஹவ் டன் இன் ஏர் குவாலிட்டிஸ், இன் தெர்மல். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் இன் விச் பிஹெச்டி ஹேப்பன்ஸ். அடுத்தது வந்து இது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ எந்த ஒரு விஷயமுமே ஒரு சிஸ்டமோ ஒரு ஹியூமன் பீயிங்கோ டு சஸ்டெயின் தே ஷுட் க்ரோ. எப்போ க்ரோத் வரும்? க்ரோத் எப்போ வரும்னா ஒன்லி when there is research அந்த க்ரோத் இருக்கும். க்ரோ ஆகாத எல்லாமே டை ஆகிடும். ஸோ இப்போ ஒரு another question you put forward, இது வந்து டீச்சிங்க்கு தானே வேணும், ப்ராக்டிஸ்க்கு எது வேணும்னு. திஸ் இஸ் அ டோட்டல் மிஸ்கன்செப்ஷன். திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா வந்து இப்போ ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுமே வந்து அதே ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? ஒரு நாலேஜ் பாடி இருக்குது, அது இருக்கிற ஒரு நாலேஜை தே ஆர் கன்சியூமிங் இட், அவ்வளோதான். பட் வேர் இஸ் த இனோவேஷன், வேர் இஸ் தட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஆர் தே ஆர் இன்னோவேட்டிங் நியூ நாலேஜ்? இருக்க போகிறதில்ல. ஸோ ப்ராக்டிஸிங் ஆர்கிடெக்ட்னாலுமே அவங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று தரணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிசர்ச் இஸ் நெசசரி. இந்த ரிசர்ச்சுங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. எந்த ஒரு விஷயமும் ஒரு பீயிங்க்கு வந்து இதில் ஒரு இஷ்யூ இருக்குது, ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி, ஒரு பாதரேஷன் இருக்கும்போது அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லைனில் எது பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ரிசர்ச் கேப்புங்குவோம். அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து தே கேன் ஸ்டார்ட் ரிசர்ச். ஸோ இன் மை பர்செப்ஷன், இஃப் எனி திங் காட் டு சஸ்டெயின் இன்க்ளூடிங் ஆர்கிடெக்சரல் ப்ராக்டிஸ், தேர் ஹேஸ் டு பி growth. If the growth got to be there got to be research. So researchங்கிறது it is not only for academia, it is also for practice. புதுசாக விஷயங்கள், மெட்டீரியல் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஆகட்டும், இல்லை லைட்டிங் யூஸ் பண்ணுற விதமாகட்டும், இல்லை எப்படி தெர்மல், எப்படி வந்து யூஸரோட சைக்காலஜி எப்படி பண்ணலாம், இது எல்லாமே எப்படி வரும்? It is all purely based on different researches. So in my perception, research is something both academia as well as practice needs. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னைக்கு வந்து மாஸ்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் as well as வந்து ஒருத்தவங்க வந்து ஏன் வந்து பிஹெச்டி எடுக்கணும், எஸ்பெஷலி இன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து எடுத்தால் என்னென்ன அதோட யூசேஜ், இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றிலாம் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இருந்த டவுட் கூட வந்து கிளியர் ஆகிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you for having me. Thank you.